இப்போ நம்ம ஹெல்த் அப்படின்னு சொல்லிதான் என்னுடைய கான்செப்ட். நமது உடலே ஒரு கோவில், நம்ம சுவாசமே ஒரு கடவுள். நம்ம உடல் ஒரு கோவில் தான். அது எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். நம்ம உடலை எப்படி எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தியான சாதனை நிறைய பண்ணணும். தியான சாதனை பண்ணதான் நம்ம ஒரு காஸ்மிக் எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். பிராண சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராண சக்தியை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னா தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாருமே 3 வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க எந்த வயசானாலும் அதனுடைய நிமிடங்கள் அந்த தியான சாதனை பண்ண நம்ம பிராண சக்தியை நிறைய ரிசீவ் பண்றோம். அதன் பிறகு பிரமிட், நம்ம பிரமிட் அதிகமா யூஸ் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னா பிரமிடுக்கு ஒரு தனி ஆற்றல் இருக்கு. பிரமிடுக்கு ரொம்ப தனி ஆற்றல் இருக்கு. அதுக்குள்ள எந்த ஒரு காய்கறி வச்சாலும் கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து பிரமிட்லயே ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு பூனை உள்ள இருந்துச்சாம். அந்த வழியே தெரியலையாம். அந்த வழியை கண்டுபிடிச்சு உள்ள போயிருக்காங்க. அங்க ஒரு பூனை இருந்துச்சாம். அதுவும் ஃப்ரெஷ்ஷா அப்பதான் இறந்து போன மாதிரி ஒரு பூனை இருந்துச்சாம். அப்ப அந்த பூனையை எடுத்து பார்த்தா அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அது இறந்து போனதா இருக்காம். அப்போ இந்த பிரமிடுக்குள்ள இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இப்ப உயிர் போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமிடை நம்ம தியானத்துக்குள்ள ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. அது எவ்வளவு நமக்கு எனர்ஜி பிரபஞ்ச சக்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லியும் நம்ம பாக்குறோம். அதே போல தியான சாதனை பண்ண இந்த பிரமிட ஆற்றலும் சேர நமக்கு புத்துணர்ச்சி, முகப்பொலிவு அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா கிடைக்குது. முகப்பொலிவும் இருக்கணும், தியான சாதனையும் இருக்கும்போது நம்ம எப்பயுமே ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம். சோ அது ஒண்ணு இருக்கு. அதன் பிறகு ஞானம் வேணும். ஞானம் நம்ம பிரமிட் சக்தினால தியானம் பண்றதுனால நிறைய நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு ஞானமும் தேவை இல்லையா? அதனால புக்ஸ் படிக்கணும். புக்ஸ் ஸ்பிரிச்சுவல் புக்கா நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஆசான்மார்கள் நிறைய மகான்கள் எழுதின புக்கா படிக்க தேடி தேடி படிக்கணும். மகான்கள் நம்ம குரான் இருக்கு, பைபிள் இருக்கு, அது கூட நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட படிக்கலாம். அதெல்லாம் படிக்க படிக்க நம்ம ஞானம் பெருகும். அந்த ஞானம் பெருக என்ன பண்ணணும், நம்ம நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லி தரணும். இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக தியானமும் சொல்லி தரணும். இந்த புக்ஸ்ல உள்ள நிறைய புரிதல் நிறைய சொல்லலாம். குரான்ல சொல்லியிருக்காங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் சாத்வீக உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பைபிள்லயே சொல்லியிருக்காங்க, குரான்லயே சொல்லியிருக்காங்க. அதே போல சொல்றாங்க பாருங்க, நீங்க நீங்க உங்க உடல் தான் உங்களுக்கு கடவுள். நான் என் உடல் எனக்கு கடவுள், உங்க உடல் உங்களுக்கு கடவுள். சோ அப்படி நினைச்சாதான் நம்ம உடல் கடவுள். அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப சுத்தமா இருப்போம் இல்லையா? அதே போலதான் நம்ம எப்பயுமே நம்ம உடம்பையும் மனசையும் சேர்த்து சுத்தமா வச்சுக்கணும். மனசையும் சேர்த்து சுத்தப்படுத்த என்னாகும், நம்ம உடல் ஆரோக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு உணவு, சாத்வீக உணவு. அதாவது அனிமல்ஸ் பெட் அனிமல்ஸ் நம்ம வளர்க்குற அனிமல்ஸே நம்ம அடிச்சு சாப்பிடுறது தவறு அப்படி சொல்லிட்டு சாத்வீக உணவா சாப்பிடணும். சாத்வீக உணவுல கூட பூண்டு தவிர்க்கணும். அப்புறம் காளான், மஷ்ரூம் சாப்பிடக்கூடாது. சோ அது பூஞ்சை சொல்லுவாங்க. அது ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுத்துமா. பூஞ்சை அப்படிங்கிறது ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுத்தும். அதனால அந்த பூண்டையே தவிர்க்கணும். பூண்டு எதனால் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு அரக்கனுடைய ரத்தமும், அதன் பிறகு ஒரு அமிர்தம், அது பார்க்கடலை கடையும் போது அமிர்த வெளிப்படும். அமிர்த வெளிப்படும் போது ஃபர்ஸ்ட் தேவர்களுக்கு பகிர்ந்து அதன் பிறகு அசுரர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது. அது என்னாச்சுன்னா, அசுரர்கள் தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு தேவர்கள் சைட்ல அந்த அமிர்தத்தை சாப்பிடும் போது அது என்ன பண்ணாங்களா, சிவபெருமா ஒரு அந்த கழுத்தை அறுப்படும் போது அந்த அரக்கனுடைய ரத்தமும் சேர்ந்து மண்ணில் விழுந்து அது பூண்டா விளைஞ்சுதான். அமிர்தமும் சேர்ந்ததுதான். ஆனா அது மருத்துவ குணம் இருந்தாலும் கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும். அப்ப கெட்ட எண்ணங்கள் இருந்தா என்ன ஆகும், நம்ம உடல் பாதிக்கப்படும் இல்லையா? அதனாலதான் அந்த பூண்டை தவிர்க்க சொல்றாங்க.
பூஞ்சை அப்படின்னா வந்து அந்த காளான் வந்து எங்க எப்படி வளருதுன்னே தெரியாது. சோ அதுவும் நமக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுத்துமா. அதனால அது ரெண்டுத்தையும் வந்து சாத்வீக உணவுல வந்து அது ரெண்டுத்தையும் தவிர்க்கிறாங்க. உணவு வந்து ஆரோக்கியமான உணவு, காய்கறிகள், கீரை வகைகள், அப்புறம் வந்து நட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம். தண்ணி அதிகமா சேர்த்துக்கணும். அதை போல சாப்பிடும் போது என்ன ஆகும்னா நம்ம மனசு சுத்தமா இருக்கும். மனசு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அப்ப இந்த உடல் அப்படின்னும் போது பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கோயிலுக்குலாம் போகும்போது எப்படி போவோம்? குளிச்சு அசைவெல்லாம் சாப்பிடாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எந்த ஒரு கெட்ட எண்ணமோ இல்லாம கோயிலுக்குள்ள போறோம். கோயிலுக்குள்ள போய் என்ன பண்றோம்? கடவுளை பாக்குறோம். ஆனா கடவுள் பாக்குறதை விட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க தியான சாதனை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சித்தர்கள், தேவர்கள்லாம் நிறைய பேர் வந்து கோயில்ல வந்து தியானம் பண்ணாங்களாம். சோ அந்தனுடைய எனர்ஜி நம்ம சேவ் பண்ண நம்ம உடல் வந்து மனமும் ரெண்டுமே ஆரோக்கியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் போனா தியான சாதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாமியை வந்து மூலஸ்தானத்துல சாமி பாக்குறோமோ இல்லையோ கம்பல்சரி உட்கார்ந்து எந்திரிச்சு போங்க அப்படின்வாங்க. அது வந்து நம்மளுடைய ஆஹ் தியானத்துக்காக சொன்னது. தியானம் பண்ணதான் நம்ம உடம்பு மனசு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வீட்லயே வந்து எல்லாருமே சேர்ந்து தியானம் பண்ணலாம். அதுக்குதான் சொல்லியிருக்காங்க, தியானம் வந்து தனிநபர் தியானம் இருக்கு, கூட்டு தியானம் இருக்கு. ரெண்டு தியானம் இருக்கு ஆரோக்கியத்துக்கு. நம்ம நம்ம மட்டும் ஆரோக்கியமா இருந்தா போதுமா? நம்ம வீட்டு ஆளுங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். சோ அதுக்காக என்ன பண்ணணும்? கூட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ரிலேஷன் இருக்காங்க, வீட்டுல ஹஸ்பண்ட் இருக்காங்க, பையன் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணலாம்? கூட்டு தியானம் பண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படும். சோ புரிதல் ஏற்பட்டாலே வீட்டுல வந்து சண்டை சச்சரவுகள் இருக்காது. நம்ம குடும்பம், நம்ம ரிலேஷன் எல்லாமே வந்து ஆரோக்கியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் வராது அப்படிங்கிறதுக்காக கூட்டு தியானம். அதன் பிறகு வந்து பிரமிட் தியானம் வந்து அதுவும் வந்து எனர்ஜி, நம்ம காஸ்மிக் எனர்ஜி வந்து ஏற்படுத்திக்கிறதுக்காக பிரமிட் தியானம். அப்புறம் வந்து பௌர்ணமி தியானம். பௌர்ணமி தியானம் வந்து நம்மளுடைய உடல் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு வைப்போம். அந்த உடல் பாதிப்பு வந்து எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர் தியானம் பண்ணும்போது பௌர்ணமி தியானமும் சேர்த்து பண்ணா நம்மளுடைய முன் ஜென்மங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வருமா. சோ முன் ஜென்மங்கள் தெரிய வரும்போது நம்ம உடல் உபாதைகள் எதனால ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புரிதல் வரும். எப்படி புரிதல் வரும்னா, இன்னர் நம்மளுடைய அகக்குரல் நமக்கு சொல்லுமா, நீ இதெல்லாம் பண்ணிருக்க. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, தியான சாதனை எப்படி வந்து உங்களுக்கு முன்ஜென்மம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகக்குரல் நமக்கு சொல்லுமா, நீ இதெல்லாம் பண்ணிருக்க, அதனால இப்ப நீ கஷ்டப்படுற. சோ அது வந்து நீ சமாளிச்ச அப்படின்னா இந்த ஆரோக்கியமான உடல் வந்து உனக்கு திரும்ப கிடைச்சிரும். இந்த நோய் நொடிங்கிறது போகாது. நீ தியான சாதனை அதிகமா பண்ணு. அதுவும் இந்த பௌர்ணமி தியானம் நிறைய பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து எண்ணமற்ற நிலை ஏற்படணும். எண்ணமற்ற நிலை அப்படின்னா எப்படி அப்படின்னா எந்த ஒரு நமக்கு தேவையில்லாத எண்ணங்களும் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுல என்ன பண்றாங்க, தியானம் பண்ண உட்கார்ந்துட்டாலே நம்ம எல்லாத்தையுமே மறந்துடும். நம்ம சுவாசம் மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். நமக்கு சுவாசமே குரு அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு ஸ்டாச்சு, நம்ம ஒரு சிலை மாதிரி உட்காரணும். மத்த எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அமைதியா உட்காரணும். அப்பதான் நம்ம உடல் ஆரோக்கியம் படும். அதுவும் ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம அந்த நோயில இருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு நம்ம தேவையில்லாத எண்ணங்கள், அப்புறம் உணவு ரெண்டுமே வந்து சாத்வீக உணவு. நான் வந்து அசைவத்துலதான் இருந்தேன். இப்ப வந்து சாத்வீக உணவுக்கு வந்த பிறகு எனக்கு உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டுச்சு. அப்ப வந்து ஒரே ஒரு நான் வந்து தாட் வச்சேன், நம்ம இவ்வளவு நாள் அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதனாலதான் நமக்கு இவ்வளவு வந்து உடல் உபாதைகள் வந்திருக்கு. சோ இதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தா நம்ம வந்து நம்ம தியான சாதனையில இருந்து வெளியே போக கூடாது. தியான சாதனை ரொம்ப கெட்டியா பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப வந்து உடலும் வந்து வளர்த்தேன், உயிரும் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். உடல் அழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? உயிர் இருந்த நம்ம வந்து எந்த சாதனையும் வந்து எதுவுமே பண்ண முடியாது. சோ அதனால வந்து நம்ம உடல் வளர்ப்போம், உயிர் வளர்ப்போம் அப்படிங்கிறது உடலை ஆரோக்கியமா வளர்க்கணும். அப்பதான் வந்து உயிரும் நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த ஆன்மா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆரோக்கியமே மகா பாக்கியம். அது எப்படி அப்படின்னா, ஒரு நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து சிருஷ்டிகர்த்தா அப்படி சொல்றாங்க.
அதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். குணப்படுத்த யார் வேணும்? நம்ம தான் தேவை. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்பிக்கையோட இருக்கணும். நம் எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள் வந்து கரெக்டா இருக்கணும். நம்ம தினமும் தியானம் பண்ணணும். எண்ணங்கள் வந்து குணப்படுத்தும் திறன் உள்ளது. நல்லெண்ணங்கள் ஏற்படுத்த என்ன ஆகும்? குணப்படுத்தும் திறமை அதிகமா வந்து கொண்டு வரணும். அதே போல வந்து 3 விஷயம் சொல்றாங்க மாஸ்டர். அது என்னென்ன விஷயம் அப்படின்னா, முகமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு ஆரோக்கியம் சொல்றாங்க. முகமலர்ச்சி, நிதானமான வாழ்க்கை. முகமலர்ச்சி, நிதானமான வாழ்க்கை, அப்புறம் வந்து அமைதி. இவை 3ம் உள்ள இடத்துல வந்து வைத்தியருக்கு வேலையே இல்லையா, அந்த 3 இருக்கவங்களுக்கு. அதே போல வந்து நல்ல காற்று. நம்ம வந்து என்ன பண்றோம்? ஏசி போட்டு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துடுறோம். ஆனா நல்ல காற்று வந்து 1000 அவுன்ஸ் மருந்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து நல்ல காற்று அப்படிங்கிறது வந்து இயற்கை காற்றை வந்து இப்போ எதிர்பார்க்கவே முடிய மாட்டேங்குது. பக்கத்துல பில்டிங், நேச்சர் பார்க்கறதே ரொம்ப அதிசயமா இருக்கு. அது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சூரியன் போகாத இடத்துல கூட அந்த வைத்தியர் போவாராம். அது யாரு அப்படின்னா நம்ம சுவாசம் தான். சூரியன் போகாத இடத்துல கூட வைத்தியர் போவாரு அப்படின்னா நம்ம மூச்சு காத்துதான் வந்து அத மாதிரி வந்து உள்ள போய் நம்ம சுவாசத்தை கவனிக்க இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து குணப்படுத்தக்கூடியது நம்ம இயற்கை காற்று, நம்ம சுவாசம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து உணவு, அமைதி, முகமலர்ச்சி, இவை 3 வந்து தலை சிறந்த மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகத்தை வந்து சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை வந்து சிரிச்ச முகத்தோட, நம்ம திட்டினா கூட சரி சிரிச்சுக்கிட்டே கேட்டு சரி அப்படின்னு போனாவே வந்து அது ஒரு நமக்கு ஒரு ஆரோக்கியம். முன்னிரவில் தூங்கி அதிகாலையில் எழுந்திருக்கிறவங்களுக்கு வந்து உடலும் நலமும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமா. அது வந்து அளவற்ற செல்வமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாருங்க, ஆரோக்கியமான உடல் ஆன்மாவுக்கு வந்து விருந்து மண்டபமா. நோயுள்ள உடல் வந்து அதனுடைய சிறைக்கூடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாம வந்து நேரத்தை வீணாக்க கூடாதாம். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். யாரிடமும் சண்டை சச்சரவு வேண்டாம் அப்படி சொல்றாங்க. அதே போல வந்து நோ காசிப். நோ காசிப்னா அடுத்தவங்கள குறை சொல்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதன் பிறகு தேவையில்லாத எண்ணங்களினால் உடல் பலவிதமான நோயை வந்து ஏற்படுத்தும். அதுக்காக தான் சொல்றாங்க. அதுக்காக தான் நம்ம பிராணசக்தி சேவ் பண்ணிக்கிறோம். பிராணசக்தி சேவ் பண்ணிட்டு திரும்ப யாரா வந்து குறை சொன்னாங்கன்னா அஃபெக்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு இதுலயும் வந்து அஃபெக்ட் ஆகாம என்ன பண்ணணும் அப்படின்னா புக்ஸ் படிக்கிறதுல நம்ம கான்சென்ட்ரேஷனை திருப்பிக்கலாம். அந்த மாதிரி புக்ஸ் படிக்க படிக்க என்ன ஆகும்னா நம்ம ஞானம் என்பது வளரும். நம்மளுடைய ஞானம் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை பார்த்து 4 பேர் இவங்க இவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு 4 பேர் நம்ம கூட வருவாங்க தியான சாதனைக்காக. அதே போல நம்ம வந்து 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். நான் அவங்களா வரும்போது நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து புரிதல் வந்து இன்னும் அதிகமா இருக்கும். அதே போல வந்து நோயிலிருந்து விடுபட ஆரோக்கியமாக நாம் வாழ கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு 3 நிலையை கடைபிடிக்கலாம். அது என்ன அப்படின்னா இயற்கையோடு இணைத்திருத்தல். இயற்கையோடு அப்படின்னா வந்து நேச்சரை ரசிக்கணும். இப்போ பச்சை பசேல்னு மரங்கள் இருக்கு, செடிகள் இருக்கு, அதையெல்லாம் என்ன பண்ணா ரசிக்கலாம். அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். ஒரு மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். அது கூட நமக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். இப்போ கொரோனா பீரியட்லாம் வந்து ஆக்சிஜன் வந்து இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா பயந்தவங்க தான் நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. அதாவது நமக்கு கொரோனா வந்துருமோ, நம்மள வந்து அஃபெக்ட் ஆக்கிடுமோ அப்படின்னு நினைச்சவங்களுக்கு தான் வந்து நிறைய கொரோனா அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்து படிச்ச புத்தகத்துல வந்து இருக்கிற கருத்தை வந்து 4 பேருக்கு சொல்லணும். நம்ம வந்து இப்போ பத்ரிஜி கான்செப்டா இருக்கட்டும், இல்ல நம்ம விவேகானந்தர் கூட சொல்லலாம். விவேகானந்தர் கூட தியான சாதனை பண்ணவர் தானா. அப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து அவர் படிச்சிட்டு இருக்கும் போது வாத்தியார் வந்து பாடம் நடத்திட்டு இருந்தாராம். அந்த பாடம் நடத்திட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா ஒரே சவுண்டா கிளாஸ்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க.
அப்போ வந்து வாத்தியார் நடத்துறத வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கோர்த்து அமைதியா ஸ்டாச்சுவா உட்கார்ந்துட்டு அவர் ஆசிரியர் சொல்றதை மட்டும் காதுல வாங்கினாராம். காதுல வாங்கும் போது என்ன ஆச்சுன்னா, அவரு என்ன நினைச்சிட்டாரு வாத்தியாரு, இவன் தூங்குறான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் பக்கத்துல வந்து நின்னு ஒரே வந்து முறைச்சுக்கிட்டு நின்னாராம். இவருக்கு உடனே பயமாயிடுச்சாம். ஐயோ நம்ம அடிக்க வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஒவ்வொரு இன்ச்சும் வந்து அழகா வந்து சொன்னாராம். அவர் நடத்தின பாடத்தை ஃபுல்லாமே ஒப்பிச்சாராம். அப்போ வந்து அந்த வாத்தியாருக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சாம். இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், இவ்வளவு கவனிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து அந்த தியானத்தின் மேல வந்து அவ்வளவு ஒரு சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம். அந்த மாதிரி வந்து ஒரு சொல்லியிருக்காங்க மாஸ்டர். பிரமிட் ஆற்றல் பாருங்க. பிரமிட் ஆற்றல் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வந்து நிறைய நோய் குணமாகிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய பொருட்களும் வந்து பாதுகாக்கப்படும். இப்போ வந்து ஒரு குடத்து மேல பிரமிழ் வச்சிரோம்னு வச்சுப்போம். அதை வந்து தினமும் தண்ணி குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா நம்மளுடைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சரியாகுமா. அது வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா தண்ணி டேங்க் உள்ள வச்சிருக்கோம். தண்ணி டேங்க் உள்ள வச்சிருக்கும் போது என்ன ஆகுது, அதை வந்து நம்ம தினமும் வந்து அதை யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து முகப்பொலிவு ஏற்படுது. அது எனக்கே வந்து நிறைய தெரியுது. அந்த பிரமிடுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு விளையாட்டு உலகம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு விளையாட்டு உலகம். நம்ம வந்து அதுல வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. நம்ம உடல் மற்றும் மனம் என்ற வரம்புக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரு உடல் அல்ல, நம்ம ஆன்மா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதே போல வந்து தியானத்துல வந்து வலிகள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் வந்து தியானத்துல வலிகள் ஏற்படும் போது நம்ம ஒரு புரிதல் ஏற்படணும். இப்போ வலிக்குது அப்படின்னோன்னு நம்ம உடனே முழிச்சிருவோம், கண்ணு முழிச்சிருவோம். அது வந்து வலிகள் அப்படிங்கிறது வந்து ஹீலிங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம கண்ணை திறக்காம நம்ம அந்த வலிகளை கவனிக்க கவனிக்க அது தன்னால வந்து சரியாகும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். மனமற்ற நிலைனா இப்ப ஸ்டாச்சுவா உட்கார்ந்தாலே தியானத்துல உட்கார்ந்தாலே வந்து நம்ம எண்ணமற்ற நிலைக்கு போயிடுவோம். அதாவது தியான சாதனை பண்ணதான் அந்த நிலை வந்து வரும். உதாரணத்துக்கு சொல்லலாம், ஸ்ரீ ரமண மகரிஷி அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா திருவண்ணாமலை கோயில்ல வந்து என்ன பண்ணாங்களாம், உள்ள வந்து மூலஸ்தானத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணாங்களாம். அதாவது அவங்களுக்கு வந்து புற்றுநோய் இருந்துச்சாம். புற்றுநோய் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆஹ் உடலையும் மனதையும் வந்து வேறுபடுத்தி பார்த்தாங்களாம். இப்ப வந்து நான் வந்து உடல் அல்ல ஆன்மா, உடலும் மனசையும் வேறுபடுத்தி பார்த்தாங்களாம். அப்பதான் வந்து அந்த வலியை உணராம அவர் தியான சாதனை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அதனாலதான் வந்து ரமண மகரிஷி அவங்க ஆசிரமத்துக்கு போனாலே கேட்பாங்களாம், நீ யார், நீ யார் அப்படி கேட்பாங்களாம். அதாவது நான் ராஜேஸ்வரி, நான் ஒரு டீச்சர், நான் இவங்க ஒய்ஃபு, நான் இவங்க பொண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்களாம். நம்ம ஆன்மா, நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிறது நமக்குள்ள தோன்ற வரைக்கும் அந்த ஒரு கேள்வி வந்து கேட்பாங்களாம். சோ அவ்வளவு தியான சாதனை பண்ணியிருக்காங்க ரமண மகரிஷி. அதே போல வந்து சாஸ்திரங்கள் சொல்றாங்க பாருங்க, தியான ஆரோக்கிய சாஸ்திர அணுகுமுறை. உலக சுகாதார நிறுவனமே சொல்லியிருக்காங்க, நமக்கு உண்டாகும் அனைத்து விதமான பாதிப்புகள் உடல், மனம், சமூகம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பாக இருந்தாலும் அவற்றை முற்றிலும் நீக்க ஒரு வழிமுறை கூறியுள்ளது. அது என்னன்னா தியானம், சைவ உணவு, அப்புறம் வந்து ஹோமியோபதி, ஆயுர்வேதா அல்லது வேறு எந்த வைத்தியமா இருந்தாலும் சரி, அது வந்து என்ன பண்ணுமா ஃபாலோ பண்ணுமா, அதிகமா தியான சாதனை சேர்த்து பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த நோயிலிருந்து வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஞான பயிற்சி எடுத்துக்கொண்டால் ஆன்ம ஞானம் என்ற டார்ச் லைட் உண்டாகுமா. தியான பயிற்சி எடுக்க எடுக்க நம்ம புக்ஸ் படிக்க ஞானத்தை வளர்க்க வளர்க்க அது என்ன ஆகும் அப்படின்னா டார்ச் லைட், ஆன்ம ஞானம் என்ற டார்ச் லைட் வந்து ஒண்ணு கிடைக்குமா. அந்த டார்ச் லைட் ஒளி மூலமா நம்ம வந்து உடல் முழுசா வந்து குணமாகும். அதுவே தியான ஆரோக்கியத்தின் முக்கிய நோக்கமாகும் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஞானாக்னி தத்த கர்மானம் அப்படி சொல்றாங்க பகவத்கீதையில. நம்ம உடல் ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னா ஞானாக்னி தத்த கர்மானம். நம்மளுடைய அந்த தியான சாதனை பண்ண தீய எண்ணங்கள், தீய குணங்கள் எல்லாத்தையுமே எரிச்சிருமா அந்த ஞானாக்னி தத்த கர்மானம் அப்படிங்கிற தியான பயிற்சி.
பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து வார்த்தையை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வார்த்தைகள் தான் நம்மளை குணப்படுத்தும். எப்படி அப்படின்னா, நம்ம இப்ப ஆரோக்கியமா தான் இருக்கு. இப்ப எனக்கு வந்து ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கணும், எனக்கு எந்த ஒரு நோயுமே இல்லை, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த நோயை மறந்துடணும். மறந்து நம்ம எப்படி பேசணும், நம்ம ஆரோக்கியமா பேசணும், நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்தா சீக்கிரமா நம்ம அந்த நோயில இருந்து குணமாயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பத்ரிஜி மாஸ்டர் சொல்றாங்க, தியானத்தால் ஞானம், ஞானத்தால் முக்தி அப்படி சொல்லிட்டு. தியானத்தால் தான் வந்து ஞானம் அடைய முடியும், ஞானத்தால் தான் முக்தி அடைய முடியும். அதே போல நம் பாவங்களுக்கு யார் காரணம்? நம் பாவங்களே நம் நோய்கள், நம் பாவங்களே நம் நோய்கள். நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம். ஒரு கொலை பண்ணாலும் சரி, அது எந்த ஒரு இதுவாலும் சரி, ஒரு அனிமலா இருந்தாலும் சரி, ஒரு மீனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து கொலை பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி அதுல நம்ம நோய் வாய்ப்படதான் செய்வோம். டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய ஒரு உயிரை வந்து இப்போ வந்து வெட்டுறவங்களும் வந்து பாவம் சேர்த்தவங்க தான், ஒரு உயிரை கொல்றவங்களும் பாவம் சேர்த்தவங்க தான், அதை சமைக்கிறவங்களும் பாவம் சேர்த்தவங்க தான், அதே போல அதை சாப்பிடறவங்களும் பாவம் சேர்த்தவங்க தான், அந்த சாமான்ல கழுவுறாங்க பாத்தீங்களா, அவங்க கூட பாவம் சேர்த்தவங்க தானா. இப்ப நம்ம ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஜெயில பிடிச்சு போடுறாங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி தராங்க, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம அத்தனை அனிமலே வந்து நம்ம வந்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகும், நமக்கு நமக்கு நோயாதான் வரும். அதுக்குதான் வந்து இந்த தியான சாதனை பண்ணதான் நம்ம புரிதல் வந்தா மட்டும்தான் அதுல இருந்து முழுமையா வெளியே வர முடியும். யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைவத்துக்கு சாத்வீக உணவுக்கு மாறணும் அப்படின்னா திரும்ப என்னைக்காவது ஆசை வந்துச்சுன்னா அதுக்கு போயிடும். ஆனா தியான சாதனை பண்ணா மட்டும்தான் சாத்வீக உணவுக்கு வந்தவங்க திரும்ப வந்து அசைவத்தை நோக்கி போக மாட்டாங்க. தியானத்தின் மூலமா மாறினவங்க மட்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அதுல தலையிடாம இருக்க நம்ம என்ன பண்ணோம், ஒரு பகவத்கீதையோ சோ ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கோ, பைபிளோ, குரானோ ஏதாவது கையில வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி புக்ஸ படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஒரு போறோம், ஒரு ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, நம்ம கவர்மெண்ட் திட்டுறது வேஸ்ட், நம்ம அந்த டிரைவர் திட்டுறது வேஸ்ட், எதுவுமே வேஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம், அந்த டைம்ல நமக்கு வந்து புக்ஸ் படிக்கலாம், நமக்கு டைம் கிடைச்சிருக்கு நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணத்தை வந்து நம்ம நல்லெண்ணமா வளர்த்துக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க மாஸ்டர். பிராண சக்தியை வந்து சேவ் பண்ணதான் உடல் ஆரோக்கியம் பெறும். பிராண சக்தியே இல்ல அப்படி அப்படின்னும் போது நம்ம உடல் நோய்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போய்கிட்டே தான் இருக்கும். அவங்க டேப்லெட் எழுதி தந்துகிட்டே இருப்பாங்க. டேப்லெட் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா சைடு எஃபெக்ட் நிறைய ஆகும். சோ அந்த மாத்திரையை தவிர்த்து நம்ம தியான சாதனை அதிகமா பண்ணணும், சாத்விக உணவுக்கு வரணும், எல்லா உயிரிடத்திலயும் வந்து அன்பு கொள்ளணும். சப்போஸ் நோயே ஏற்பட்டாலும் நம்ம தான் அதுக்கு காரணம், நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம ஏதோ கர்மா செய்திருக்கோம், கெட்ட கர்மா செய்திருக்கோம், அதனாலதான் இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற புரிதல் வந்தாலே நமக்கு உடம்பு கியூர் ஆயிடும்.